நான் யூசுப் பாய் பேசுகிறேன். எனக்கு கஸ்தூரி ராஜான்னு ஒரு பேர் இருக்குது. நேற்றிருந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு ஹைப் உருவாக்கிட்டு இருக்கு. மீடியாக்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் கூட ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்த்தோம். படம் முடிஞ்ச உடனே எல்லாருமே ஒரே கிளாப்ஸ், எழுந்து நின்று கைதட்டுறாங்க. இதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மீடியாக்கள் கூட முழு சட்டை மாறன், அவங்க பாருங்க வலைபேச்சு, ஆல் யூடியூபர்ஸ், ஆல் மீடியாஸ் எல்லாருமே இவ்வளவு யுனானிமஸாக ஒரு கோஆப்ரேட்டிவாக எழுதுனதே கிடையாது. படமும் எல்லா மீடியாவுமே நேற்றிருந்தே ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது, ஒரு மயக்கமாக இருக்குது. நான் இதுதான் முதல் படம் எனக்கு. திரும்புகிற பக்கமெல்லாம் வெளியூர்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு பொதுமக்கள் இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்கங்கிறது நாமளே எதிர்பார்க்கல. இது ஒரு இன்ப அதிர்ச்சி எங்கள் குழுவுக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் மறுபடியும் எல்லாருமே இதை பார்த்து, இது பார்த்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஒரு சினிமா கிடையாது, இது ஒரு வாழ்க்கை. இஸ்லாமிய கலாச்சாரத்தை எப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஒரு டைரக்டர் தனியாக நின்று அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இதுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆதரவு மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்கின்றது. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் மீரா கதிரவன். ஹபிபி திரைப்படம் இன்னைக்கு உலகமெங்கும் ஜிகேஎஸ் பிரதர்ஸ், நேசம் என்டர்டைன்மெண்ட், ராகுல், ரோமி பிக்சர்ஸ் ராகுல், அவங்க 3 பேரும் இணைந்து இந்த படத்தை உலகமெங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் சென்னையில் முக்கியமான கமலா திரையரங்கத்தில் இந்த படத்தை ரசிகர்களோடு பார்த்தோம். ரசிகர்கள் அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது, அவங்க எழுந்து நின்று இந்த படத்துக்கு கைதட்டினது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷமாகவும் ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் இருந்தது. ரிவ்யூவர்ஸ், அதாவது யூடியூபர்ஸ், புல் சட்டை மாறன், வலைபேச்சு குரூப், அப்புறமா எல்லாமே எல்லா ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஊடகங்கள் இந்த படத்தை 4-5 நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் கொடுத்து இந்த படத்தை பெரிய அளவில் தமிழின் முக்கியமான படம்னு கொண்டாடுறாங்க. மக்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெளிநாடுகளிலிருந்து நிறைய எங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு 3-4 வருடமாக அந்த படத்தை நாங்கள் ஒரு தவம் போல் நாங்கள் எடுத்தோம். ஒரு கடினமான அந்த உழைப்புக்கு ஊடகங்களும் தமிழ் ரசிகர்களும் அளிக்கக்கூடிய இந்த பாராட்டும் இந்த வெகுமதியும் எங்களை இன்னும் நாங்கள் நிறைய ஹபிபி மாதிரியான இன்னும் நிறைய நல்ல படங்களை செய்கிறதுக்கான உத்வேகத்தை, சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் தமிழ் ஊடகங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிறைய எழுதுறதை நான் பார்க்குறேன். அதை தாண்டி சமூக வலைதளங்கள்லையுமே நிறைய பேர் எழுதுகிறாங்க, பொதுமக்கள் நிறைய பேர் எழுதுகிறாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம். இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ஹபிபியை பற்றி, ஏன்னா நம்ம நாட்டு தான் இந்தியாவிலே ஒரு நல்ல படம் வந்தால் ஊடகமும் சரி மக்களும் சரி அதை தங்களுடைய தோளில் தூக்கி கொண்டு சுமக்கிறதுல நம்ம தமிழ் ஆடியன்ஸும் தமிழ் மீடியாவும் மாதிரி வேறு யாருமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும், மீடியாவுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். இது நிச்சயமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த 110 வருடங்களாக பார்க்காத ஒரு இசை, பார்க்காத ஒரு மனித முகங்கள், பார்க்காத தெருக்கள், பார்க்காத வீடுகள், பார்க்காத கேட்காத கதைகள்னு இந்த படம் முழுக்க உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அதை தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை இன்னும் வெற்றி படங்களை சேர்ந்து எங்கள் டீம் எல்லாருமே பெரிய லெவலில் சந்தோஷப்படுத்தணும், பாராட்டணும். எவ்வளோ அருமையாக இருந்த படத்தை யாருமே பண்ண மாட்டுறாங்க, முன் வர மாட்டுறாங்க. ஏன் வரல அப்படின்ற பார்த்தோம் இந்த படத்தை. அதனால தான் நீங்கள் இந்த படத்தை, எவ்வளோ ஒரு முக்கியமான படத்தை நீங்கள் தான் பண்ணி மக்களுக்கு ரீச் பண்ணணும். எல்லாருமே சின்ன படம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த தாண்டரை எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான இந்த ஒரு படம், அவ்வளோ அருமையாக கதை, அவ்வளோ உழைச்சிருக்காங்க. கஸ்தூரி ராஜா சார்லாம் வேற அளவு நடிச்சிருக்காங்க. அப்போ ஏஜுக்கு அவர் நடித்தது, அது இல்லாமல் எல்லாம் புதுமுகங்கள் அவங்கெல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. சித்தி கேரக்டரும் சரி, நம்ம ஹீரோ சாரும் சரி, ஹீரோயினி எல்லாருமே ஒரு விஷயமும் அப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட இந்த படத்தை கண்ணை இப்படி பார்க்க முடியாது. எவ்வளோ பாருங்கள், நீங்கள் தியேட்டரில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படத்தை பார்த்துட்டு மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு அற்புதமான ஒரு படம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈசா. ரொம்ப முக்கியமான படம். இவ்வளோ அருமையாக வந்திருக்கிறதுக்கு, நல்ல ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் மீரா கதிரவன் சார் அவருக்கு நான் ரொம்ப ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். என் கூட வந்து அப்பாவாக நடித்த கஸ்தூராஜ் சாருக்கும் நான் வந்து இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டீம் எல்லாருக்கும், எங்கள் ப்ரொடக்ஷன் ஜிகேஎஸ் ப்ரோஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் ரோமியோ பிக்சர்ஸ், அப்புறம் நேசன் ப்ரொடக்ஷன் இப்ராஹிம் சார் எல்லாருக்கும், ரைட்டர் அமீர் சார் எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். கண்டிப்பாக நல்ல படம், எல்லாரும் வந்து குடும்பத்தோடு பார்க்கணும். ப்ளீஸ் நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இதை. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனுஸ்ரீ தாக்கரன். ஹபிபி எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. நேற்று ப்ரிவியூ தான் பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு வாட்சிங் த ஃபிலிம் வித் ஆடியன்ஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு டைரக்டர், ப்ரொடியூசர், ஹோல் க்ரூ ஆக்சுவலி, அண்ட் டு த மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தேங்க்யூ. ஹாய், ஐ எம் அனுஷ்வா ராஜன். நம்ம படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ ஃபீல் ஓவர்வெல்ம் கிரேட்ஃபுல். நான் இந்த மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் பாடினாலே பெரிய பெரிய விஷயம். ஸோ நீங்கள் தான் இனி படம் பார்த்து சொல்லணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.